ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிளைண்ட் அவங்க குழந்தையோட பர்த்டே டிஸ்ட்ரிபியூஷனுக்காக பீஸ் கேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பீஸ் கேக்ஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5 எக்ஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ண பேட்டரை ஸ்கொயர் டின்னில் போர் பண்ணி அதை நீட்டாக பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளஃபியான ஸ்பாஞ்ச் கிடைக்கும். அதை 2 லேயராக கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சுட்டு அது மேலே விப்பிங் க்ரீம் போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கிளைண்ட் என்கிட்ட பிளாக் கரண்ட் ஃப்ளேவரில் தான் பீஸ் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பிளாக் கரண்ட் க்ரஷ் யூஸ் பண்ணி ஈவனாக ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் வந்து டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தென் நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் கேக் எடுத்து வச்சுட்டு க்ரம் கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். நல்லா செட் பண்ணதுக்கப்புறமா மெயின் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மெயின் கோட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரீம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ க்ரீம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கேக்கோட டாப்பில் கொஞ்சமாக கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். கேக்கோட டாப்பில் எல்லோ அண்ட் ப்ளூ வர்ற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் தான் நான் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ அண்ட் ப்ளூ கலர் கொடுத்துட்டு பேலட் வச்சு இந்த டிசைன் கொடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் சைட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு பீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீஸ் பண்ணும்போது கிளைண்ட் கேட்ட மாதிரி 20 பீசஸ் வர்றதுக்காக ஒன் சைடில் நான் வந்து 4 பீசஸாகவும் இன்னொரு சைடில் 5 பீசஸாகவும் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 20 பீசஸ் ஆஃப் பேஸ்ட்ரீஸ் கிடச்சிரும். அப்புறம் கொஞ்சமாக நாசல் ஒர்க் கொடுத்துட்டு கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு டிசைன் முடிச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனலி இந்த மாதிரி தான் பீசஸ் கிடச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் வேணும்னா ரியா ஹோம்மேட் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.